தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 52 சங்கீதம் 8 வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமேன். இந்த ஒலிவ மரம் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிறது. இந்த ஒலிவ மரம் குளிர் பிரதேசங்களிலும் குளிர் அதிகமாக அந்த சமயங்களில் பனி மழை பொழியும் அந்த நேரங்களில் அனைத்து மரங்களுமே இலைகளை உதிர்த்து மொட்டையாக காணப்படும், குச்சி குச்சாக. ஆனால் இந்த ஒலிவ மரம் மட்டும் தங்களது இலைகளை உதிர்க்காமல் 3 வருடங்கள் பச்சையாகவே அனைத்து சீசன்களிலும் தென்படுகிறது. மே மாத அந்த ஆரம்பத்தில் இந்த ஒலிவ மரத்தின் நுனிப்பகுதியில் கணுப்பகுதியில் வெண்ணிற பூக்கள் தோன்றும். பின்பு பூக்கள் பிஞ்சுகளாக உருவாக ஆரம்பித்து செப்டம்பர் மாத இறுதிக்குள் முற்றின ஒலிவ காய்கள் தோன்றும். அதன் பின்பு இந்த காயிலிருந்து எண்ணெய் இடித்து பிழிந்து தயாரிக்கிறார்கள், ஒலிவ எண்ணெய். யாத்ராகம புஸ்தகம் 27 அதிகாரம் 20 வசனத்தில் இடித்து பிழிந்த ஒலிவ மர எண்ணெய் ஆலயத்தில் விளக்கு எரிக்கவும் பரிசுத்த அபிஷேகம் தயாரிக்கவும் போஜன பலிக்காகவும் இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒலிவ மர எண்ணெயிலிருந்து ஆலய விளக்கு எரிக்கவும் நின்று நிதானமாக எரியும் தன்மையுடையது இந்த எண்ணெய். நமது உடலில் ஏற்படும் காயங்கள் புண்களுக்கு இந்த ஒலிவ எண்ணெய் பூசினால் உடனே ஸ்பாட் ஹீலிங் கிடைத்து விடுமாம். இந்த ஒலிவ மரம் கற்பாறையின் இடுக்குகளில் கூட செழித்து வளருமாம். இந்த ஒலிவ மரம் பற்றி உபாகம புஸ்தகத்திலும் எரேமியா புஸ்தகத்திலும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். தாவீது ராஜா சொன்னது போல, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்கிறார் தாவீது. நாமும் பச்சையான ஒலிவ மரத்தை போன்று சூழ்நிலை நம்பி அல்ல, உங்கள் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் சிரித்த முகத்துடன் சோதனை பாடுகள் நெருக்கங்கள் சமயத்திலும் சந்தோஷமாக ஆலயத்தில் உபயோகமாகும் பொருள் போல ஒரு பரிசுத்த மனிதர்களாக அபிஷேகம் ஆலயம் விளக்கு, அந்த விளக்கு வெளிச்சம் போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும் நபர்களாக நீங்களும் மாற வேண்டும். ஆமென். God bless you.